சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம். தற்பொழுது பதவிக்காலம் முடிந்த நிலையில் இன்னும் ஓராண்டுகள் ஆளுநர் RN ரவி அவர்கள்தான் தமிழகத்தில் ஆளுநராக செயல்படுவார் என்று ஜனாதிபதி முர்மு அவர்கள் வெளியிடக்கூடிய அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் கிடைக்கும் என்ற தகவல் தற்பொழுது உளவுத்துறை மூலமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநர் பதவிக்காலம் முடிந்து 8 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் பதவிகள் பறிக்கப்படாமல் புதிய ஆளுநரை நியமிக்காமல் மத்திய அரசு கால நீடிப்பு செய்து வருவதாக பல கடிதங்களை தமிழக அரசு அனுப்பியது. திமுகவிற்கு குடைச்சல் கொடுத்து வரக்கூடிய ஆளுநர் RN ரவியை மாற்றக்கூடாது என்று பாஜகவின் அழுத்தத்தினால்தான் தற்பொழுது வரை தமிழகத்தில் ஆளுநராக நிலைத்து வருகிறார் ரவி அவர்கள். தற்பொழுது சட்டசபை கூட்டம் அடுத்த மாதம் தொடங்க இருக்கும் நிலையில் ஆளுநர் தரமான சம்பவம் செய்வார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் பதவி இழக்கும் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் RN ரவி அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் திட்டம். இது ஆளுநரை அவமானப்படுத்தி நீதிமன்றம் வரை செல்ல வைத்ததற்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் கொடுக்கின்ற தீர்ப்பு. ஆளுநர் அந்த ராஜினாமா கடிதத்தை பெறக்கூடிய அந்த நேரலை நிச்சயமாக நடக்கும் என்ற தகவலும் தற்பொழுது பாஜகவினரால் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது 4 முனை போட்டி. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் என்று 4 முனை போட்டி இருப்பதால் நிச்சயம் இந்த முறை வெற்றி வாய்ப்பு யாருக்கு, எதிர்க்கட்சி யாருக்கு என்ற மிகப்பெரிய ஒரு குழப்பங்களும் நீடிக்கிறது. ஆனால் அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழரும் இணைந்துவிட்டால் நிச்சயமாக திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்பதில் எந்த ஒரு சம்பந்தமும் நாம் உறுதியாக கூறலாம். 2014ஆம் ஆண்டு என்ன நடந்தது என்பதையும் 2011ஆம் ஆண்டு என்ன நடந்தது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக 2021 வரை திமுக ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்தது. ஆளுநராக ரவி நீடிப்பது சரி என்பதை